இங்கே இத்தனை பேர் கூடி இருக்கிறார்கள் என்றால் எல்லா கட்சிக்காரர் இருக்காங்க. கூட்டம் குறைச்சலா இருக்குன்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் விஜய் இல்லை. விஜய் பாத்ரூம் போகும்போது கூட்டம் வருதா? அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் கூட்டம் வேண்டாம். அவர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கும்போது கூட்டம் வேண்டாம். அவருக்கு ரோட்ல போகும்போது கூட்டம் வேணும்னு என்னத்து கூட்டம்? இதோ 25 கேமரா இருக்குது. இது 25 லட்சம் பேருக்கு போய் சேர போகுது. அதை விட பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியுமா? கூட்டம்ட்டு ஜனங்களை ஆடு மாடு மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்கள ஒன்று சேர்ந்து அப்புறம் செத்துட்டா எங்க வீட்டுக்கு பாடி கொண்டு காட்டு, நான் வேணா உனக்கு ஆறுதல் சொல்றேங்கிறது அரசியல். ரோடுக்கு வந்து பண்ண வேண்டியதுதான் அரசியல். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்புறம் நாளைக்கே அவர் எம்எல்ஏ ஆயிட்டார். ஒரு பேச்சுக்கு தான், நிஜமாலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆயிட்டாக்க பனையூர்லயே வந்து அசம்பிளியை நடத்துங்கன்னு சொல்லுவாரா? பைத்தியக்காரத்தன. சினிமா வேறங்க, சினிமா பொய், சினிமா பிம்ம. நான் 95 படம் நடிச்சிருக்கேன். அதுக்காக நான் சினிமாவில் நடிச்ச கேரக்டர்லாம் இருக்க முடியுமா? 65 ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துட முடியுமா? என் ஒய்ஃப் செருப்பால் அடிக்க மாட்டேன். போலீஸ்காரங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்கல. ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? என்ன போலீஸ்காரங்க இங்கே இருக்கிறவங்கலாம் லத்தி வச்சு அடிக்கிறாங்களா? சும்மா போலீஸ்காரனை உன் வீட்டு வாட்ச்மேன் மாதிரி நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும். நாம சட்டத்திற்கு மரியாதை கொடுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. அடிப்படையா தெரியல, சும்மா அணில் குட்டி மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிக்கின்னு இருந்துட்டு அவங்க பாருங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டு காணாத போகுதுன்னா அது அத்தனையும் அணில் குட்டிங்க ஓட்டு தான். ஜிஎஸ்டியை பத்தி ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்றேன். நான் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டேன், எங்களுக்கு அது வச்சு உங்களுக்கு அப்படியே வரி குறைஞ்சு போச்சுங்கிறாங்களே. என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டுக்கு 40% வரி, அது ஒரு போதை பொருள் அப்படின்லாம் சொல்லிட்டு பீடியோடைய வரியை 18% 5% ஆக்கிட்டாங்க. பீடி தான் இருக்கிறதுலயே ரொம்ப கெடுதல், நேர கேன்சர் வரும். ஆனா என்ன, அந்த பீடி தயாரிப்பாளர்கள் வட இந்தியாவில் இருக்காங்க. அது ஒரு மாஃபியா லாபி. நம்ம இதை கேட்கல யாருமே. ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்க வரியை குறைய போறோம்னு. என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடியே எல்லாரும் விலையை ஏத்திட்டாங்க, வரியை குறைச்சிட்டாங்க. இந்த ஆடி தள்ளுபடின்னு போடுவாங்க. அந்த விலை, பொருள் விலை 90 ரூபா தான். ஆடி தள்ளுபடி அன்னைக்கு 200 ரூபான்னு போட்டு உங்களுக்கு 100 ரூபா குறைப்பாங்க. சந்தோஷம். 100 ரூபாயா? ஆச்சரியமா இருக்கேன்பாங்க. கடைசியில் பார்த்தா அது 90 ரூபா பொருள், அதை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க. நமக்கு ஏதாவது குறைச்சலா இருந்தா போதும். நம்ம என்னைக்குமே சர்ஃபுக்காக சர்ஃபு வாங்குறது இல்லை, பக்கெட்டுக்காக தான் சர்ஃபு வாங்குவோம், கப்புக்காக ஹார்லிக்ஸ் வாங்குவோம். எதுக்கு எந்த பொருளோ அது வாங்குறது இல்லை. நமக்கு அடிப்படையாக உங்களுக்கு தெரிந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க. நம்ம ஒரு சமூக சேவை மாதிரி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஏதாவது ஃபில்அப் பண்ண தெரியலன்னா பிளாங்கா விட்டுடுங்க. அந்த தொகுதி அந்த இது போடுங்க, பாகம் எண்ணெய் போட்டுட்டு விட்டுடுங்க. எதையாவது எழுதி எச்ச போட்டு அடிக்கிறேன், வெள்ளை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் சாக்கு வச்சிருவாங்க. என்னுடைய அருமை நண்பர் திருமாவளவன், நானும் அவரு ஒன்னாதான் போய் ஓட்டு கேட்டோம். திரும்பி இந்த ஜாதி கீதி எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகும். வாங்க, ஒழுங்கா இருந்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுத்ததை மரியாதையா சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா மறுபடியும் கோர்ட்ல போய் அசிங்கப்படுவாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அசிங்கப்படுறதே வேலையா போச்சு. சும்மா இந்த மதத்தை வைத்து ஓட்டு வாங்குறது, மதத்தை வச்சு அவன் ஆகாது இவன் ஆகாது. இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்தியர்கள் தான், அதை புரிஞ்சுக்கணும். நீ பாகிஸ்தான்லேருந்து வந்த, அத்வானி கூட தான் பாகிஸ்தான்லேருந்து வந்தாரு. எல்லாரும் தான் ஒரு காலத்தில் வந்தாங்க, அது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அது இப்போ போய் நீ சொல்ல முடியுமா? இன்கம் டாக்ஸ்ல என்ன சொல்றாங்க? 10 வருஷம் ரெக்கார்டு வச்சிருந்தா போறோன்றான். நீ 23 வருஷம் முன்னாடி நடந்ததை போய் கேட்டா எங்க அப்பா எனக்கு சொத்து எழுதி வைப்பாரா, ஓட்டர் ஐடி எழுதி வைப்பாரா என்கிட்ட? ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி பண்ணால் இன்னொரு கட்சி வராது, சேராது அப்படிம்பாங்க. இந்த மேடையில் பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. எல்லா கட்சிக்காரர்களும் வந்திருக்காங்க. இதில் கட்சி இல்லாத அரசனுடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராக நான் வந்திருக்கேன். பீகாரில் ஆரம்பித்த பொழுதே தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் இது அடுத்தது தமிழ்நாட்டுக்கு தான் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அது ஆரம்பத்திலேயே அதுக்குண்டான எல்லா வேலைகளையும், எதிர்ப்பு வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தார். இப்போது நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இது நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா அது தொலைஞ்சு போச்சுன்னா யார் பின்னாடி சுற்றுறது நம்ம, அதனால் கஷ்டம். இது சாதாரணமாக அரசாங்கத்திலேயே பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு இட்லி கொடுத்தா அதிகாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து அதை இடியாப்பமாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதை இந்த தேர்தல் கமிஷன் மிக சிறப்பாக செய்திருக்கிறது. ஒன்றுமே இல்லை, 2024 தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் யார் ஓட்டு போட்டாங்க? அதுக்கு முன்னாடி 2021 2 தேர்தல் ஓட்டையும் உங்கள் வாக்காளர் பட்டியலில் வைங்க, அப்புறம் நீங்கள் ஆதார் கார்டை சொல்லுங்கன்னா இணைச்சிட்டா பாதி குழப்பம் தீர்ந்தது. அதை தவிர வீடு மாறுறவங்க, அட்ரஸ் மாறுறவங்க, ஊர் மாறுறவங்க, வேலை மாறுறவங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அன்றைக்கி தேர்தல் கமிஷன் சொல்கிறாங்க நாங்கள் 10 நாளில் 5 கோடி பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன்னு. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் நம்முடைய பிடிஆர் அவர்கள்
என்னுடைய தொகுதியிலேயே 10% மேலே கொடுக்கவே இல்லை இவங்க அப்படின்றாங்க. அப்போ இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழ்நாட்டிலேருந்து. அப்போ எதுக்காக போய் சொல்லணும்? 80% கொடுத்தாச்சு, இப்போ 95% கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவாங்க நாங்கள் 150% கொடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. என்ன வேணால் சொல்லலாம். இன்னும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரி பத்திரிகையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லவில்லை. அரசு என்பது யாருடைய சொந்த வீட்டு வேலையும் கிடையாது. நம்மக்கிட்ட இருந்து வாங்குகிற பணத்திலேருந்து, வரி பணத்திலேருந்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய பணத்தில் வேலை செய்கிறவங்க தான் தேர்தல் கமிஷனில் இருக்கிறவங்களும். இதை பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழில் கொடுக்கணும். தந்தையின் பெயர், பாதுகாவலரின் பெயர். யார் பாதுகாவலர்? தந்தை, தாய், கணவன், மனைவி ஏதாவது போடணும். பாதுகாவலர்னா யார்? வாட்ச்மேனா? யார் பாதுகாவலர்? அதாவது இந்த அப்போல்லாம் தூர்தர்ஷனில் ஜூன்னு ஒரு இந்தி சீரியலை தமிழில் டப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டப் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் 13வது ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், கடைசியில் போட்டிருக்கு. அதாவது இந்த 13 என்னன்னு சொன்னால், பீகாரில் 7/1/25 அன்னைக்கு சீர்திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலுடைய நகல். அது என்னன்னா, அதை தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை தமிழ்நாடுன்னு கூட மாற்றுறதுக்கு தெரியாமல் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது கேட்டால் கூட இப்போ என்ன நமக்கு என்ன தோணுது? ஓ, பீகார் பட்டியலை வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை சரி பண்ண போறியான்னா, அப்போ பீகாரில் விட்டு போன வாக்காளர்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? தவிர அடிப்படையாக தேர்தல் கமிஷனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா, வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். இப்போ புத்திசாலித்தனமாக வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கிறேன்னு இவங்க சொல்கிறாங்க பெருமையாக. இது எப்படின்னா, 234 தொகுதியில் 20 தொகுதி நின்றுட்டு 4 தொகுதி ஜெயிச்சப்புறம் அண்ணாமலை சொல்லுவார், நாங்கள் 40% ஓட்டுமார். அந்த மாதிரி தான் இருக்குது. சதவிகிதமே தேவையில்லை. போன தடவை 5.5 கோடி பேர் போட்டாங்க, இப்போ 6 கோடி பேர் போடுறாங்க. அந்த எண்ணிக்கையே கொடுக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். இப்போது பீகார்லேயே சொல்கிறாங்க, ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கைக்கும் ஓட்டு விழுந்ததுக்கு எண்ணிக்கையும் மாறுதான். இதுக்கும் அதுக்குமே ஒரு பூத்துலேயும் 10% மாறுதுன்னா, அப்போ யாரோ உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காங்களா? ஏற்கனவே மக்களுக்கு நிறைய பேருக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேலே நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. யாருக்கு போட்டாலும் இன்னொருத்தருக்கு அமைக்கலாம், அவருக்கு அமைக்கினா இவருக்கு வந்துடும், எல்லாம் வருது. யார் எத்தனை பட்டனை அமைக்கினாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது பீகார் மாதிரி தான். இங்கேயும் எந்த அரசியல் மாற்றமும் வராது. பீகார் மாதிரி தொடர்ந்து இங்கே என்ன ஆட்சி இருக்கோ அதே ஆட்சி தான் தொடரும். அதாவது ஃபஸ்ட்டு வேலை செய்கிறவங்களாம் யார்? தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழர்கள் தான். பீகார்காரங்க சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்கன்னு எல்லாரும் பேரையும் அடிச்சிருவாங்களா? எங்கள் அப்பா 23 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா பேரை நான் அப்போவே கொடுத்தாச்சு. இவங்களுக்கு பார்கோடு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, கியூஆர் கோடு போட்டிருக்காங்க. நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் பார்கோடு போட்டிருக்காங்க. ரெண்டையும் இணைச்சிட்டாலே பாதி வேலை மிச்சம். அதையே செய்யலை. திருப்பியும் என்ன சொல்கிறாங்க, டெல்லியில் என்ன சொன்னாங்க, நாங்கள் டிஜிட்டல் இந்தியா, ரூபா நோட்டை கூட கையில் தொட மாட்டோம், எல்லாம் ஜிபேயில் தான் வாங்கிப்போம். இல்லை, நான் லஞ்சம்லாம் சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்காங்க. யார் அதிகமாக ஊழல் நாட்டில் அப்படின்னா, யார் அதிகமாக கமிஷன் வாங்குறவங்களோ அவங்க தான் ஊழல் அதிகமானவங்க. அந்த ஊழல் எப்படி வருது? நம்ம பணத்தை தேர்தல் நிதியெல்லாம் வாங்கும்போது ஐயோ நம்ம ஊழல்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு அதை என்ன பண்ணாங்க, அப்படியே லீகலைஸ் பண்ணிட்டாங்க. நீ சட்ட ரீதியாக நீங்கள் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்தியாவிலே மிக அதிகமாக தேர்தல் நிதியை சட்ட ரீதியாக வாங்கினது யார்? பிஜேபி. அப்போ என்ன, எதுக்காக கொடுப்பாங்க? ஒரு கடைக்காரன் இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன் நாளைக்கு நாம் ஏதாவது சட்டமீறல் பண்ணால் நமக்கு இந்த அரசு காப்பாற்றும். அப்போது இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. அதானி, அம்பானி எல்லாரும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காகவா இந்திய அரசாங்கம் இருக்கிறது? இல்லை, இது எல்லாருக்குமான அரசாங்கம். ஒவ்வொரு 18 வயதான ஒருவரும்
ஓட்டு போட்டு நம்முடைய ஜனநாயகத்தை நிரூபிக்கணும். இது நம்ம கடமை. நான் பல இடத்துல பேசியிருக்கேன். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், 200 ரூபா மொய் எழுதுகிறோம், 3/4 மணி நேரம் கியூவில் நின்று சாப்பிட்டு வரோம். ஆனால் நம்ம வாக்குச்சீட்டு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு 1/2 நாள் லீவ் போடுங்க, தப்பு இல்லை. இப்போ கூட சொல்கிறேன், நமக்கு டைம் இருக்குது. வெறுமனே அவங்க ஏமாற்றிட்டு போக முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் நம்ம எந்த பூத்துலலாம் ஓட்டு போடுறோமோ அந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனை வாங்குங்க, ஃபில்லப் பண்ணுங்கள், சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 ஃபார்ம் கொடுக்கணும். அதில் ஒரு ஃபார்மை நீங்கள் அதே மாதிரி ஃபில்லப் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் அந்த ஃபார்மை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட உங்கள் ஃபார்ம்லேயும் கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜனவரி இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்ச உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த பேர்லாம் விட்டுருக்குன்னு. அப்போ நம்ம பேர் விட்டுருந்தா தபார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், எப்படி என் பேர் விடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் அடுத்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தால் பிப்ரவரிக்குள்ளே உங்கள் பேர் கண்டிப்பாக சேர்க்கப்படும். புரியுதா? சும்மா அங்கேருந்து வந்து கோயம்புத்தூரில் அப்படி துண்டு ஆட்டிட்டாக்கா யாரும் இங்கே ஜெயிச்சிட முடியாது. இங்கே இதெல்லாம் பெரிய துண்டுலாம் பார்த்தாச்சு. இங்கே 70 ஆண்டுகால அரசியலில் இருந்தவங்க தான் இதோ கலைஞர் கருணாநிதி பொன்விழா விழா அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருந்தேன். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த அரசியல் அவங்களுக்கு தெரியாது. வடநாட்டு அரசியல் திராவிட மாநிலத்தில் செல்லுபடி ஆகாது. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாரும் பிரதர்ஸ் மாதிரி தான் பழகுறோம். சும்மா இந்த மதத்தை வைத்து ஓட்டு வாங்கிறது, மதத்தை வச்சு அவன் ஆகாது இவன் ஆகாது. இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்தியர்கள் தான், அதை புரிஞ்சுக்கணும். நீ பாகிஸ்தான்லேருந்து வந்த அத்வானி கூட தான் பாகிஸ்தான்லேருந்து வந்தார். எல்லோரும் தான் ஒரு காலத்தில் வந்தாங்க, அது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அது இப்போ போய் நீ சொல்ல முடியுமா? இன்கம் டேக்ஸில் என்ன சொல்கிறாங்க, 10 வருஷம் ரெக்கார்டு வச்சுருந்தா போகிறோன்றான். நீ 23 வருஷம் முன்னாடி நடந்ததை இப்போ போய் கேட்டால் எங்கள் அப்பா எனக்கு சொத்து எழுதி வைப்பாரா, ஓட்டர் ஐடி எழுதி வைப்பாரா என்கிட்ட? யோசிச்சு பாருங்கள். அவனுக்கு இப்போது 2005 நமக்கு சீர்திருத்தம் நடந்தது. இந்த சீர்திருத்தம் நடந்தது 2006 தமிழ்நாட்டில் சுனாமி. அத்தனை பேர் வீட்டில் இருக்கிற இப்போ குழந்தைங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. 2015 தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய வெள்ளம், எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போது எல்லாத்தையும் அவன் ரேஷன் கார்டு வாங்குவானா, எனக்கு ஓட்டர் ஐடி கொடுன்னு கேட்பானா? இதை நடைமுறைப்படுத்துவதில் உண்டான இதை பண்ணுங்கள், எப்போ வேணால் பண்ணுங்கள். நம்ம 2026 மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஏன் இவ்வளோ 1 மாதம்? சாதாரணமாக 1 மாதம் பண்ண வேண்டிய வேலையை அரசாங்கம் பண்ணால் அது 6 மாதம் பண்ணோம். 6 மாதம் பண்ண வேண்டிய வேலையை நான் 1 மாதத்தில் பண்ணுறேன்னா யாராவது ஜனங்க நம்புவாங்களா? அரசு எது செய்தாலும் அதை செய்யணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, தேர்தல் கமிஷன் அரசாங்கம் இல்லைப்பா, அது தனிப்பட்ட இது. யார் தனிப்பட்ட இது? அரசாங்கத்தில் போய் டெய்லி கும்பிடு போடுறாரு, அவர் தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பு. அது எப்படி சரியாக வருங்க? இங்கே இத்தனை பேர் கூடி இருக்கிறார்கள் என்றால் எல்லா கட்சிக்காரர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஏதோ இங்கே கூட்டம் குறைச்சலாக இருக்குது, கூட்டம் குறைச்சல், எனக்கு கூட்டம் குறைச்சலாக இருக்குது, கூட்டம் குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் விஜய் இல்லை. விஜய் பாத்ரூம் போகும்போது கூட்டம் வருதா? அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் கூட்டம் வேண்டாம். அவர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கும்போது கூட்டம் வேண்டாம். அவருக்கு ரோட்டில் போகும்போது கூட்டம் வேணும்னு என்னத்து கூட்டம்? இதோ 25 கேமரா இருக்குது, இது 25 லட்சம் பேருக்கு போய் சேரப்போகுது. அதை விட பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியுமா? டெக்னாலஜி வந்துருச்சு. கூட்டம்ட்டு ஜனங்களை ஆடு மாடு மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்கள ஒன்று சேர்ந்து அப்புறம் செத்துட்டா எங்கள் வீட்டுக்கு பாடி கொண்டு காட்டு, நான் வேணா உனக்கு ஆறுதல் சொல்கிறேங்கிறது. அரசியல்ங்கிறது ரோடுக்கு வந்து பண்ண வேண்டியது தான் அரசியல். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்புறம் நாளைக்கே அவர் எம்எல்ஏ ஆகிட்டார், ஒரு பேச்சுக்கு தான், நிஜமாலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆகிட்டாக்க பனையூர்லேயே வந்து அசம்பிளியை நடத்துங்கன்னு சொல்லுவாரா? பைத்தியக்காரத்தனை. சினிமா வேறங்க, சினிமா பொய், சினிமா பிம்ம. நான் 95 படம் நடிச்சிருக்கேன். அதுக்காக நான் சினிமாவில் நடித்த கேரக்டர்லாம் இருக்க முடியுமா? 65 ஹீரோயினை கல்யாணம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட முடியுமா? என் ஒய்ஃபுக்கு செருப்பால் அடிக்க மாட்டேன். முதல்ல தெரிஞ்சுக்கணும் எது வாழ்க்கை, எது மேக்கப்பு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். போலீஸ்காரங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்கல. ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? என்ன போலீஸ்காரங்க இங்கே இருக்கிறவங்களாம் லத்தி வச்சு அடிக்கிறாங்களா? சும்மா போலீஸ்காரனை உன் வீட்டு வாட்ச்மேன் மாதிரி நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும். நாம் சட்டத்திற்கு
மரியாதை கொடுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்கங்க. முதல்ல அடிப்படையாக தெரியல, சும்மா அணில் குட்டி மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிக்கின்னு இருந்துட்டு அவங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டு காணாத போகுதுன்னா அது அத்தனையும் அணில் குட்டிங்க ஓட்டு தான். அவங்களுக்கு பூத்துக்கும் போக தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எங்கேயாவது ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் குத்தாட்டம் போட்டு பார்த்துருக்கீங்களா உலகத்தில்? இதுதான் இந்த வெட்டி கழகத்தில் தான் நடக்கும். அதனால் இதற்காக என்ன சொல்கிறேன்னா, இங்கே டெல்லியிலேருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி, ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேர்ந்திருக்கிறோம் நாம். நீங்கள் என்றைக்கு ஃப்ரீயோ அந்த பூத்துக்கு போங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு. அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் படித்தவன் இல்லை, இந்தியாவிலேயே அத்தனை பேரும் படித்தவன் இல்லை. எம்பிலேயே 2வது படித்தவங்கலாம் எம்பியில் தான் எம்பியெல்லாம் இருக்காங்க, 1வது படித்தவங்க எம்பியாக இருக்காங்க. அவங்களுக்கே யாரோ தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சும்மா நான் அதை குறைச்சேன். ஜிஎஸ்டியை பற்றி ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். நான் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டேன், எங்களுக்கு அது வச்சு உங்களுக்கு அப்படியே வரி குறைஞ்சி போச்சுங்கிறாங்களே. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டுக்கு 40% வரி, அது ஒரு போதை பொருள் அப்படின்லாம் சொல்லிட்டு பீடியோடைய வரியை 18%லேருந்து 5% ஆக்கிட்டாங்க. பீடி தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கெடுதல், நேர கேன்சர் வரும். ஆனால் என்ன, அந்த பீடி தயாரிப்பாளர்களாலும் வட இந்தியாவில் இருக்காங்க. அது ஒரு மாஃபியா லாபி. நம்ம இதை கேட்கல யாருமே. ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்கள் வரியை குறைய போகிறோன்னு. என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடியே எல்லாரும் விலையை ஏற்றிட்டாங்க, வரியை குறைச்சிட்டாங்க. இந்த ஆடி தள்ளுபடின்னு போடுவாங்க, அந்த விலை பொருள் விலை 90 ரூபா தான். ஆடி தள்ளுபடி அன்றைக்கி 200 ரூபான்னு போட்டு உங்களுக்கு 100 ரூபா குறைப்பாங்க. சந்தோஷம், 100 ரூபாயா, ஆச்சரியமாக இருக்கேன்பாங்க. கடைசியில் பார்த்தா அது 90 ரூபா பொருள், அதை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க. நமக்கு ஏதாவது குறைச்சலாக இருந்தால் போதும். நம்ம என்றைக்குமே சர்ஃபுக்காக சர்ஃபு வாங்குறது இல்லை, பக்கெட்டுக்காக தான் சர்ஃபு வாங்குவோம், கப்புக்காக ஹார்லிக்ஸ் வாங்குவோம். எதுக்கு எந்த பொருளோ அது வாங்கிறது இல்லை. நமக்கு அடிப்படையாக உங்களுக்கு தெரிந்தவங்க கிட்டலாம் சொல்லுங்கள். நம்ம ஒரு சமூக சேவை மாதிரி இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுங்க. ஃபில்லப் பண்ணி கொடுக்க ஏதாவது ஃபில்லப் பண்ண தெரியலன்னா பிளாங்காக விட்டுடுங்க. அந்த தொகுதி அந்த இது போடுங்க, பாகம் எண்ணெய் போட்டுட்டு விட்டுடுங்க. எதையாவது எழுதி எச்சை போட்டு அழிக்கிறேன், வெள்ளை போட்டு அழிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் சாக்கு வச்சுருவாங்க. அதனால் அதை பார்த்துக்கங்க. 2 அப்ளிகேஷன் ஃபார்மில் 1 வச்சுக்கோங்க. இந்த போராட்டம் இன்றைக்கி இங்கே தான் இருக்குது. இது மிகவும் சரித்திர புகழ் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இடம் இந்த சைதாப்பேட்டை கார்னர். அதனால் இப்படிப்பட்ட இடத்துல வந்து பேசுவதற்கு என்னை அழைத்ததற்கு என்னுடைய அருமை நண்பர் வசீகரனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்தியாவுடைய வெற்றியே யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. ஒரு இடத்துக்கு மீட்டிங் வரேன்னா நீ என்ன ஜாதி, அது ஜாதி சங்கம், அது இல்லை. கட்சிக்கெல்லாம் ஜாதியெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கணும். என்னுடைய அருமை நண்பர் திருமாவளவன், நானும் அவர் ஒன்றா தான் போய் ஓட்டு கேட்டோம். திரும்பி இந்த ஜாதி கீதியெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகும். வாங்க, ஒழுங்காக இருந்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி கொடுத்ததை மரியாதையாக சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா மறுபடியும் கோர்ட்டில் போய் அசிங்கப்படுவாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அசிங்கப்படுறதே வேலையாக போச்சு. நம்ம என்ன பண்ணுறது? ஜட்ஜெல்லாம் இப்போ புதுசாக யோசிக்கிறதே இல்லை, ஏற்கனவே எழுதி வச்சதே படிக்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஐயோ இது எப்படிப்பா ஃபில்லப் பண்ணுறது, விட்டுறாதீங்க. இது நம்மளுடைய உரிமை. யார் இந்த மாதிரியெல்லாம் நம்மளை படுத்தினாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராமல் அவங்கள எதிர்த்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. ஏன்னா இது அரசியல் மேடை இல்லை. நான் யாருக்கு ஓட்டு போடணும் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது சொல்கிறதுக்கு தனியாக ஒரு சுற்றுப்பயணம் வருவேன். ஓகேயா? அதை பற்றி கவலைப்படாதீங்க. நமக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் ஊழலற்ற அரசாங்கம் இருந்தால் எல்லாருக்கும் நல்லது. அவ்வளோதான் சொல்லுவேன். இந்திய ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பதற்காக நான் எனக்கு அதிகமாக வயசால் 75 தான் ஆச்சு. டிசம்பர் 26 அன்றைக்கி 76 ஆரம்பிக்குது. நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட ஓட்டு போடாத தேர்தலே கிடையாது. நான் இதை பெருமையாக நினைக்கிறேன். நான் யாருக்கு வேணால் ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் ஓட்டு போடுவது என்பதை அது எனக்கு ஒரு அரசு கொடுத்த கௌரவம். அந்த கௌரவத்தை தடுக்கிறதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உனக்கு எப்படி ஓட்டு போடுறது அப்படிங்கிற உரிமையை தான் கொடுக்கறதுக்கு அவங்க வந்திருக்காங்களே தவிர நம்ம உரிமையை பறிப்பதற்காக அவங்க வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.